ஈழ மக்களுடைய குரல் இன்று ஓய்ந்து விட்டது. நாங்கள் எல்லாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகர் எஸ்டி சாந்தனண்ணா தனது தனித்துவமான குரலினால் உலக மக்கள் முழுவதும் ஈழத்தமிழனுடைய அடையாளமாக செயற்பட்டவர். அது மட்டுமல்ல, எத்தனையோ தாயக பாடல்களை பாடி தமிழனுடைய உணர்வுகளை தூண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகர். அது மட்டுமல்ல, ஆலயங்களிலே தெய்வீக கானங்கள் மூலமாக எத்தனையோ பக்தி பரவசம் ஊட்டுகின்ற பல பாடல்களை பாடிய ஒரு மாபெரும் கலைஞன் தான் சாந்தனண்ணா. அவருடைய மறைவை கேட்டு உண்மையில் மிகுந்த கவலை அடைகின்றோம். ஒவ்வொரு கலைஞனுடைய மனங்களும் இன்று கவலையோடு இருக்கின்றது. என்னுடைய இசையிலும் நிறைய பாடல்கள், பக்தி பாடல்கள், கட்சியினுடைய பாடல்கள், கூட்டமைப்பினுடைய பாடலை கூட என்னுடைய இசையில் பாடியிருக்கின்றார். என்னுடைய ஒரு சொந்த சகோதரன் மாதிரி தான், ஒரு அண்ணாவாக நான் நினைத்து அவரோடு பல நீண்ட காலமாக எங்களுடைய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினர் போல எங்கு சென்றாலும் எங்களுடைய இசைக்குழுவிலும் அடிக்கடி பாடுகின்ற ஒரு பாடகரை நாங்கள் இன்று இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் ஈழத்தமிழன் இன்றைக்கு எத்தனையோ விடயங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். அந்த வகையில் எமக்காக இருக்கின்ற ஒரு சொத்து கலை என்றுதான் சொல்ல முடியும். அந்த கலையை கூட நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம், இழந்து விட்டோம் என்கின்ற ஒரு உணர்வு. முள்ளிவாய்க்காலிலே, அதாவது தமிழினம் எவ்வளவோ நிலைமைகளை எல்லாம் சந்தித்து வருகின்ற பொழுது சாந்தனண்ணா போன்ற கலைஞர்கள் மீண்டும் வருவார்களா என்று எத்தனையோ பேர் எண்ணி தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில சாந்தண்ணா அதுக்குள்ளே அந்த அழிவிலிருந்து மீண்டு வந்தபோது நாங்கள் உண்மையில் மகிழ்ச்சி அடைந்தோம். எங்களுக்குரிய கலை, எங்களுக்குரிய அதாவது தமிழர்களுக்குரிய கலை மீண்டும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு புத்துணர்வு கிடைத்தது. ஆனால் இன்று அவர் எம்மை விட்டு பிரிந்து சென்றது நமக்கெல்லாம் வருத்தத்தை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு தெய்வீக குரல், ஒரு வீரக்குரல் சாந்தண்ணா மாதிரி இன்னும் ஒருவர் இந்த ஈழத்திலே தோன்றுவார் என்று சொன்னால் அது உண்மையில் அந்த நிகர் அவருக்கு மட்டும்தான் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. அந்த கலைஞர் எம்மை விட்டு நீங்கியது கலைஞர்கள் மத்தியில் மட்டுமல்ல, உலக தமிழர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு கவலையை அளித்துள்ளது, ஆழ்ந்த துன்பத்தை தந்துள்ளது. அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல அந்த புட்டுக்கும் மண் சுமந்த பெருமானார் அந்த சிவபெருமானுடைய அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.